பழைய படத்துலலாம் மறு வச்சோன்னே மாறு வேஷம் போட்ட மாதிரி நடிப்பாங்கல்ல, யாருக்குமே தெரியாத மாதிரி. அந்த மாதிரி தான் ரெட்மி போக்கோவும் பண்ணிட்டு இருக்காங்க. இதாங்க ரெட்மி 12, இது Poco M6 Pro 5G. ரீசெண்டாக தான் இந்த ரெட்மி 12 அன்பாக்ஸ் பண்ணோம். ஆனால் இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, டிசைன் தான், அப்புறம் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ஸ், அவ்வளோதாங்க. அப்புறம் ப்ரைஸில் டிஃபரன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? இந்த Poco M6 Pro நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ரெண்டு ஃபோனோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் சேமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு உள்ள என்ன கிடைக்கும்னா, ஒரு ஃபோன் இருக்கும், செமிஜெட்டர் டூல் இருக்கும், கேஸ் இருக்கு, ஒரு 22.5 வாட் சார்ஜர் இருக்கு, அப்புறம் ஒரு டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த 22.5 வாட் சார்ஜர் கொடுத்தாலும் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து 18 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான் கிடைக்கும். குவிக்லி நான் டிசைனை பற்றி சொல்கிறேன். டிசைன் வந்து நல்ல டிசைன். இன்ஃபேக்ட் எனக்கு போக்கோட ஸ்டைலிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்கு. இந்த கலர் எஸ்பெஷலி ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் பிளாக் கலர்லேயும் ஒன்று இருக்கு, அது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் டிசைன் பார்த்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்க்கிறதுக்கு போக்கோ அழகா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு போன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க டிஸ்பிளேல. அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஒரு டைப் சி போட்டு ஒரு ஸ்பீக்கர் கிரில்ல ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்திருக்காங்க. மேல ஹெட்ஃபோன் ஜாக் பிளஸ் இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. சைடுல வந்து உங்களுக்கு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கிடைச்சிடும். ரெண்டு போன்ஸ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர் செட்டப் தான். குவாலிட்டி ஓகே தான். நீங்களே கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்னஸ் 8.1 மில்லிமீட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வெயிட் ஒரு 199 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு ஃபோன்ஸுமே உங்களுக்கு IP53 ரேட்டிங்கும் கிடச்சிடும். ஸோ கிளாஸ் பேக் IP53 ரேட்டிங் அண்டர் 50,000 10,000 15,000 கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் அ வெரி குட் திங். பட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ரெட்மி 12லையும் Poco M6 Proலையும் சேம் தாங்க இது வரைக்கும். சரி, டிஸ்பிளேல ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நோ. 6.79 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட். அஃப்கோர்ஸ் ரெண்டுத்துலையுமே AMOLED இருந்ததா நல்லா இருந்திருக்கும், பட் தட்ஸ் நாட் அவைலபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR பிளேபேக்லாம் கிடைக்காது இந்த ஃபோனில். யூடியூப்லையும் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் இல்லை. பிரைட்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே. ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ டச் ரெஸ்பான்ஸும் நல்லா தான் இருக்குங்க. டிஸ்பிளேல பெசல்ஸ் எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா, மேலேயும் சைட்ஸ்லையும் ஸ்லிம்மாக இருக்குது, ஆனால் கீழே சின் கொஞ்சம் திக்காக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, மேனேஜபிள் தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு சின் சைஸ் சின்னதாக வச்சிருக்கலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. அப்புறம் பஞ்ச் ஹோல் கூட சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நான் சொன்ன மாதிரி அதே டேப்பை நான் திருப்பி ஒட்டிட்டு இருக்கேன். ரெட்மி 12லையும் Poco M6 Proலையும் டிசைன் அண்ட் டிஸ்பிளேல ஒரு டிஃபரன்ஸ் இல்லைங்க. சரி தம்பி, உள்ள இருக்க ஸ்பெக்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க ரேம் ஸ்டோரேஜ் வேரியன்ட் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, அதை பத்தி பேசலாம். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி SoC வந்து உங்களுக்கு சேம் சிஸ்டம் ஆன் சிப் தான் கிடைக்கும். Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர், ஒரு தாறுமாறான ப்ராசஸருங்க இது பாத்தீங்கன்னா நீங்க. இன்ஃபேக்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு 5G ப்ராசஸர் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறா கிடைக்குது. உங்களுக்கு Antutu ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் திஸ் பிரைஸ் கிளாஸ்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் கீக் பெஞ்ச் கூட நல்லா இருக்கு. கேமிங் கூட நீங்க நல்லா பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. கேமிங் நீங்க பாத்தீங்கன்னா 40 FPS கேம் பிளே கண்டினியூஸா விளையாடல, பிரச்சனை இல்லை. ஆனா பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ஆக்சுவலி ரெட்மி 12 அங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது CPU throttle டெஸ்ட் ரன் பண்ணும்போது 4 Gen 2ல நோ throttling detected அப்படின்னு காட்டுச்சு. சரி, இந்த Poco M6 Proல throttling இருக்கா இல்ல அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ 40 threads for 30 minutes ரன் பண்ணப்போ இந்த போன்லயுமே நோ throttling detected. ஸோ Snapdragon 4 Gen 2 உண்மையா செமையா டியூன் பண்ணிருக்காங்க. ஸோ மெயினான டிஃபரன்ஸ் எதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல. இப்போ Poco M6 Proல வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் கிடைக்கும். 464GB 6/128GB. அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR4X ரேமும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துலயுமே ரெட்மி 12லையும் Poco M6 Proலையும். ஆனா நீங்க ரெட்மி 12ல பாத்தீங்கன்னா மூணு வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங்கே நீங்க பாத்தீங்கன்னா 4/128GB 6/128GB 8/256GB கொடுத்திருக்காங்க மூணு வேரியன்ட். சோ நீங்க இந்த கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 464GB வேரியன்ட் தான் உங்களுக்கு Poco M6 Proல கிடைக்குது. சோ அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, ரெட்மி 12லயே ஒரு எக்ஸ்ட்ரா 464GB வேரியன்ட் கொடுத்து 4 வேரியண்டா பண்ணி ஒரே போனா லான்ச் பண்ணிருக்கலாம். பட் நோ, Poco M6 Proன்னு ஒரு தனியா ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேம் போனையே ரீபேக்கேஜ் பண்ணி டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ்ல ரெட்மிலயும் Poco விக்கிறது, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு பிசினஸ் டிசிஷனுங்க. Poco வந்து ஒரு எந்தூசியாஸ்ட் பிராண்ட், நல்ல ஸ்பெக்ஸ் கொடுத்து நல்ல பிரைஸுக்கு கொடுக்குறாங்க. ரெட்மி 12 ஆக்சுவலி கூட நீங்க பாத்தீங்கன்னா பிரைசிங் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் அதே ஒரு பெட்டர் வேல்யூவா Poco M6 Proல உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பிராண்ட்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் வித்தாங்கன்னா நிறைய யூனிட்ஸ் வைக்கலாம். பிகாஸ் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பிராண்ட் வேல்யூ இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி பிசினஸ் டிசிஷன் தான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசியாச்சு. இப்போ பேட்டரி பற்றி பேசணும்னா 5000 mAh பேட்டரி, 18 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு 1 hour 30 minutes உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு.
நெட்வொர்க் கனெக்டிவிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா Wi-Fi 5, Bluetooth 5, NFC கிடைக்காது உங்களுக்கு ஒரு 12 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5Gக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ண ஃபோனுங்க. இப்போ போக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பிராண்டிங் பண்ணுறாங்கன்னா M6 Pro வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 5G ஃபோன்ஸ் டு பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 4 Gen 2 கொடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு 5G ஃபோன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு 5G ஃபோன் வாங்க விரும்புறீங்கன்னா இந்த போக்கோ M6 Pro கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13. இங்கே ஒரு பெரிய கேம் ஆடி இருக்காங்க போக்கோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே போக்கோ வந்து ஒரு பெட்டர் பைங்க Redmi 12 கம்பேரிசன். இந்த Redmi 12 இப்போ சைடில் வைப்போம். யாராச்சும் கேட்டாங்களா 10,000 15,000 ஒரு 5G ஃபோன் எந்த 5G ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் போக்கோ M6 Pro ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. தட்ஸ் வெரி குட். இப்போ போக்கோவில் இருக்கிற மதர் போர்டு இஷ்யூஸ் பற்றி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. பழைய ஃபோன்ஸ்லாம் நிறைய மதர் போர்டு இஷ்யூஸ் இருந்தது, அப்டேட் ஆனதுக்கப்புறம் பிரச்சனை ஆச்சுன்னு. பட் போக்கோ அந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்து அதை பற்றி பேச கூட செஞ்சுருக்காங்க. எங்கள்கிட்டே பேசினாங்க, சொன்னாங்க நாங்கள் வந்து இது கரெக்டாக இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வைப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி அந்த மாதிரி வாரண்டியில் போக்கோ F5ல கொடுத்துருந்தாங்க. இந்த M6 Pro கூட பார்த்தீங்கன்னா Redmi 12ஓட ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் தானே. ஸோ அதில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வாங்கலாம். ஆனால் சாஃப்ட்வேரில் இருக்க பிரச்சனை என்னென்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஃபோன் வாங்க விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு ப்ளோட்வேர் எக்கச்சக்கமாக இருக்குது. கிளான்ஸ் இன்டிகிரேஷன் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ லாக் ஸ்க்ரீனில் வந்து எப்போ பாரு கிளான்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆப் ட்ராவில் போனீங்கன்னா பர்சனலைஸ் சர்ச்சோட நோட்டிஃபிகேஷன் கூட வருது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். பட் நிறையா ப்ளோட்வேர், நிறையா பர்சனலைஸ் சர்ச் நோட்டிஃபிகேஷன்ஸ், கிளான்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். உங்களுக்கு க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. பட் ஃபோனோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஃபீச்சர் ரிச்சாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும். போக்கோ M6 Pro கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மெயின் பிரைமரி 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. சேம் as Redmi 12 2 MP உங்களுக்கு டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ பிரைமரி கேமரா டே லைட்டில் வந்து ஓரளவு நல்லா தான் பிக்சர்ஸ் எடுக்குது. இன்ஃபேக்ட் டீட்டெயில்டாக இருக்குது, கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சியாக பிரைட்டாக இருக்குது. கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது, பட் ஸ்டில் நாட் டூ பேட். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நல்ல HDR பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் நான் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ டிஃபால்ட்டாக HDR ஆஃபாக தாங்க இருக்குது. நீங்கள் போய் ஆன் பண்ணால் தான் HDR ஒர்க் ஆகுது எப்போவுமே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரைமரி கேமரா வச்சு உங்களுக்கு அது நல்லா கிடைக்காது. ஐ டென்ட் லைக் த பிக்சர்ஸ். நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்புறம் பிரைமரி கேமரா வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது ஓரளவு ஸ்கின் டோன்ஸ் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பிக்சர்ஸ் பார்க்குறது நல்லா இருக்கு. போர்ட்ரேட் மோட் கூட ஓரளவு இட்ஸ் நாட் டூ பேட். பிரைமரி கேமரா வச்சு உங்களுக்கு 1080p 30 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அதில் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது. ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து ஓகே தான் சொல்லலாம். கண்டிப்பாக கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக பெட்டராக இருந்துக்கலாம். பட் நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன், இட்ஸ் நாட் டூ பேட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோன் இந்த எடுத்துருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு G டிரைவ்ல லிங்க்ல போட்டு அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. இன்னொரு விஷயம் நான் எப்போ மறந்துடுவேன் சொல்றதுக்கு, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்காது. எனக்கு அதில் பிரச்சனை இல்லை, ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் குட். என்னதான் போக்கோ M6 Pro Redmi 12 இருந்தாலும் இது ஒரு போக்கோட ஃபோன். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 464 GB வந்து 10,000 பக்கத்து ப்ரைஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு 6128 கூட ப்ரைசிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் 5G ஃபோன் வாங்கினாங்கன்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த டிசைன் கூட பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன ஆச்சுன்னா, நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோன் வந்து என் ஆஃபீஸ் கலீக்ட்ட காட்டினப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது 10,000 ரூபாயா, நம்பவே முடியலடா. ஸோ தட் இஸ் த ஃபீலிங் யூ கெட் இந்த ஃபோனை கையில் எடுத்ததுக்கு அப்புறம். அது வந்து ஒரு நல்ல ஃபீலிங்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த போக்கோ M6 Pro நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.